அரசிக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பாண்டியன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் கொஞ்ச நேரம் தனியாக பேசிக்கிட்டுமே அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கேட்க, மாப்பிள்ளையும் பொண்ணையும் தனியாக அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே துணைக்கி மீனாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது மீனா பக்கத்துலேயே நிற்கிறாங்க. நான் அடிக்கடி ஃபாரின் போயிடுவேன், துபாய்க்கு அடிக்கடி போயிட்டு வருவேன், நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், சுற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் வேறு எதுவும் தடைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாசிக்கிறாங்க அரசி. ரெண்டு பேரும் பேசி முடித்த பிறகு ஹாலுக்கு வராங்க. பாண்டியன் உள்ளிருந்து தட்டை கொண்டு வர சொல்கிறாரு. எதுக்கு இப்போ தட்டெல்லாம் கொண்டு வர சொல்கிறாரு அப்படின்ட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தட்டு மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொண்ணு பார்க்குறதையும் நிச்சயத்தையும் எதுக்கு தள்ளி வைக்கணும், தனித்தனியாக வைக்கணும், ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுருவோமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் தான் ஒன்றா வைக்க சொன்னேன் அப்படின்ட்டு பாண்டியன் தன்னுடைய வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன் நீங்கள் வீட்டில் முன்னாடியே சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கேட்குறாங்க. பாண்டியன் திடீர்னு நிச்சயம் பண்ணுவார் அப்படிங்கிறத கொஞ்சமும் எதிர்பார்க்காத வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாக்காகி நிற்கிறாங்க. அரசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வழியாக நிச்சயமும் பண்ணி முடிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.